ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேரனும் நம்ம நிலாவும் பேசிடுறாங்கங்க. ஃபஸ்ட்டு சேரன் நம்ம சோழன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. சரி ஏதோ கோவத்தில் சோழனும் பேசிட்டார். அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, விடுனே, நானும் உன்னை அடிக்கலாம் கை வாங்கி கூட செஞ்சுருக்கக்கூடாது, தப்பு தானே. நிலா அந்த நேரத்தில் சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலனே, சரி விடு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் நிலாட்ட கொண்டு போய் காஃபி கொடுக்குறாங்க, வாங்கி ஓரமாக வச்சுக்கிறாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் சேரன்ட்ட பேசாமே இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சேரன் அழுகிறாரு, என்னை மன்னிச்சிருப்பா, நான் பண்ணது தப்பு தான், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஏதோ அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேனுமே, அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அப்புறம் 2 பேர் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நிலாவும் அழுகிறாங்க, சேரனும் அழுகிறாங்க. என்னையும் மன்னிச்சிருங்கண்ணே, நான் அப்படி திடீர்னு பேசியிருக்கக்கூடாது, இந்த 3 மணி நேரத்தில் நான் என்ன பேசினேன்னு என்ன பண்ணேன் எனக்கே தெரில, அவ்வளோ டென்ஷன்னே, என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன், அதனால தான் அவங்ககிட்ட இப்படி பேசிட்டேன், என்னையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது சரி விடுங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் 2 பேத்தையும் சமாதானப்படுத்திட்டு சரின்ட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. நிலா சரி ஆஃபீஸ் கிளம்பலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகும்போது ரூம்குள்ளே பாம்பு வந்துடுது. அப்புறம் நிலா கத்துறாங்க, சோழன் கத்துறோன்னா என்னன்னு கேட்கும்போது திடீர்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா பாம்பு போய் எங்கிட்ட ஒழிஞ்சுக்குது. நிலா வேகமாக கதவை திறந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே உள்ளே பார்க்குறாங்க, பாம்பு இல்லை. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சோழன் நிலா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சோழன், ஏங்க இன்னொரு தடவை அவன் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை பண்ணால் செஞ்சானா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னேன்னா இது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை இவ்வளோ தூரம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நிலா பண்ணுறது ஓவராக தாங்க இருக்குது. இவர் இறங்கி வர்றாரு. இவர் இறங்கி வரும்போது நிலா இப்படி பேசுகிறாங்க. அப்புறம் வேறு யாராவது ஏதாவது இது பண்ணிட்டாமட்டும் சோழன் இது பண்ணுறேன், என்னோட ஹஸ்பண்டு சோழன் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷனில் முன்னேற்றம் இருந்தால் தான் நமக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று இவங்க லவ் வெளிப்படுற மாதிரி வருது, அப்புறம் திருப்பி மறுபடியும் பழைய இடத்துக்கே போயிடுறாங்க. இவங்களோட இதில் ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு நிலா ரூமில் ஒளிஞ்சிட்டு இருந்த பாம்பு வெளியே வந்துடுது. அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து அடித்து செஞ்சு இந்த வீடை எனக்கு கண்டிப்பாக புதுசு ரெனோவேட் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் வீட்டுக்குள்ளே எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பாண்டிக்கு வானதிட்டு கால் வந்துடுது. என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பாம்பு வந்துடுச்சு, அதனால் வீட்டை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அன்னைக்கு ஏதாவது ஒன்று நான் மட்டும் எல்லாமே பண்ணுவீங்க, நான் அன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன்ல, அப்போ நீ முடியாதுன்ட்டு உங்கள் அண்ணி தான் உங்களுக்கெல்லாம் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே பாண்டிக்கு கோவம் வந்துடுது. இந்த வானதி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நிலா மேலே ஒரு இதாக தான் இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி இன்னும் போக தான் நிலாவை பற்றி வானதிக்கே புரியும். இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.